அன்பண்ணன் பேரரசு அவர்களுக்கு வெற்றி பெற்று தேர்தலே இல்லாமல் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் உண்மையாக இருந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிவகாசி, திருப்பாச்சி ஊர் பேரில் தான் எடுப்பார். பழனி, திருப்பதி, சேலம், அடுத்தது என்ன வச்சு எடுக்க போகிறாரு. விஜய் சாருக்கு 2 வெற்றி படங்கள் அன்றைக்கி சிவகாசியும் திருப்பாச்சியும் கொடுத்து, பழனியும் பெரிய வெற்றி. அதோட எங்கள் கேப்டன் கம்போடியாவில் போய் எடுத்தீங்க, தருமபுரி. வாழ்த்துக்கள் அண்ணா, வெற்றி பெற்றதற்கு எங்கள் சேலம் மாவட்ட தொழிலாளர் சார்பாக என்றும். சேலம் ஆர்ஆர் குழுவின் சார்பாக சேலம் கலை வள்ளல், ஆன்மீக வள்ளல், தொழில் வள்ளல் அண்ணன் ஆர்ஆர் அவர்கள், தமிழரசன் அவர்கள் அவருக்கு சிறப்பு சாலை செய்தி மரியாதை செய்வார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பசியோடு இருப்பீங்க. வழக்கம் போல அதிகம் பேசாமல் சுருக்கமாக பேசிக்கிறேன். முதல்ல இந்த மேடை ஒரு அற்புதமான மேடை. சமத்துவ மேடைன்னா இதுதான் சமத்துவ மேடை. இது ஆன்மீகம், நாத்திகம், ஏடிஎம்கே, அந்த வெங்கடேஸ்வரர் பிஜேபி. ஆமாம், இது பார்லிமெண்ட் தேர்தல் வருது இல்லை, விட்டு இங்கே கூட்டணி அமைச்சிருவாங்க போல இருக்கு. கூட்டணி கட்சி கிடைக்காம அங்கேயும் அலைஞ்சிக்கிருக்காங்க. இங்கே வச்சு அமைச்சிடலாம் கூட்டணியை. அந்தளவுக்கு எல்லா கட்சியும் இங்கே தான் இருக்குது. வெங்கடேஷ் சார் இங்கே கூட்டணி பேசி முடிச்சிருங்க. ஆமாம், இந்த ப்ரெஸ் அலௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், பாரதி மோகன் அவரை நண்பர்னு சொல்கிறத விட என்னுடைய வழிகாட்டின்னு சொல்லலாம். சீனியர் அந்த உதவி இயக்குனராக வாய்ப்பு தேடி அலைஞ்ச காலகட்டம். பாரதிராஜ் சார், பாக்கியராஜ் சார், ஆர் சுந்தரராஜன் சார், இப்படி பல இடத்துல அலைஞ்சிக்கும் போது தான் தெரிஞ்சு போச்சு இது அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களாம் நம்ம வாய்ப்பு கிடைக்காதுன்ட்டு. ஒரு வருஷம் அவங்க கூட அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வேறு ரூட்டில் போனேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிட்ட போன இடம் தான் நம்ம பாரதி மோகன் சார். ரயிலுக்கு நேரமாச்சு ரிலீஸ் ஆன டைம் அது. அதுக்கப்புறம் ஒரு வெற்றிப்பட இயக்குனர் இருந்தார். பாண்டி பஜாரில் தான் அவர் ஆஃபீஸ். அங்கே போய் பார்த்தேன் அவரை. தம்பி நிறைய பேர் இருக்காங்க, அடுத்த படத்துக்கு வாங்கன்ட்டார். அது மாதிரி நான் வாய்ப்பு தேடி அலைஞ்ச இயக்குனரில் அண்ணனும் ஒருத்தர். இன்னொரு முக்கியமான அவரை பற்றி சொல்லணும்னா மக்கள் நாயகன் ராமராஜன். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் மார்க்கெட்டை அப்படி தூக்கி நிறுத்தின படங்களில் ரயிலுக்கு நேரமாச்சு விடணும். அதே மாதிரி அடுத்து ராம்கி, நடிகர் ராம்கி, அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வெற்றி படம் கொடுத்து அவரையும் கொஞ்சம் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்தின படங்களில் தொட்டி சபதம் 2 மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர். ரொம்ப திறமசாலி. தெரியுது அப்போ கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், டைரக்ஷன், பின்னணி பாடகர், ஏகப்பட்ட அவதாரம் அதில் எடுத்திருக்காரு. அதே கொஞ்சம் இடையில கொஞ்சம் கேப் விட்டார்ல, அதோட வீச்சு தான் அது. என்னோட டைரக்ஷன் கேப் விழுந்து போச்சுன்ட்டு ஒரு டான்ஸ் வாய்ப்பு கிடைச்சோன்னா எல்லாத்தையுமே வெளியே கட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெய்லர் பாடலை பார்க்கும்போது ஒரு இயக்குனர் வெற்றி பெற்றார் என்பதை விட ஒரு இசையமைப்பாளராக வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஏன்னா எல்லா பாட்டுமே ரொம்ப அருமை. அதில் கூவாதோ பாடாதோ கொல்லிமலை கோயில் நல்ல மெலோடி. ராஜகுமார் சார் கரெக்டாக எடுத்து சொன்னார் அதை. ஆமாம், இசையமைப்பாளராக வெற்றி அடைஞ்சிருக்காரு. அடுத்து இந்த படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்க உதய்னாலே பாருங்க, உதய் கிருஷ்ணா என்ற உன்னி கிருஷ்ணன். ஆமாம், இந்த உதயனால கொஞ்சம் குழப்பம் வருது. வர நிறைய உதயம் இருக்குல்ல, அது உதைக்குது நம்மள. ஆமாம் ஆமாம், இப்போதான் உதயகுமார் வந்துட்டு போனாரா, கொஞ்சம் குழப்பம். நீ வேற எதுவும் உதயம் நடிச்சிடாது. எங்கள் சங்க தலைவர் உதயகுமார் சொன்னேன், வேற எங்கேயும் போயிடாம. அவர் இந்த படம் நடிச்சிருக்காரு, சாங் நல்லா பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய ஹீரோ உருவாகணும்.
அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் ஈகை கருணாகரன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒரு கேங்கை வச்சுருக்காரு. எல்லாம் நிற்கலண்ணே? இல்லை இந்த கூட்டத்தை பார்த்தா ஒரு பயமாக இருக்குது, ஏதோ தொகுதி கேட்க போகிறீங்களோன்ட்டு. இப்போ அவங்கவுங்க கேங்கு அங்கேயும் போயிட்டு இருக்காங்க பழத்தை காட்டுறதுக்கு. அது மாதிரி அண்ணனுக்கு உண்மையில் வந்த கூட்டம்லாம் அன்பான கூட்டம்ண்ணே, பார்க்க தெரிஞ்சு எல்லாம் பாசத்தோடு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாங்க. பாரதி மோகன் சார் இன்னொன்று பார்த்தா அந்த படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறாரு. நடிகராகவும் வந்துட்டார், அது யாரும் குறிப்பிடல. கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், பின்னணி பாடகர், நடிகராகவும் அவர் நடத்திருக்காரு. ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு காலத்தில் இயக்குனரோட ஒரு பரிமாண வளர்ச்சிமாங்க அடுத்த கட்டம். ஒரு வெற்றிப்பட இயக்குனர் ஆனதுக்கப்புறம் அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது தயாரிப்பாளர் ஆவாங்க. அதுதான். இப்போ அப்படி இல்லை. இப்போ இயக்குனரோட அடுத்த கட்டம் அடுத்த வளர்ச்சிங்கிறது இன்னைக்கு எல்லாரும் நடிகர் ஆகிட்டாங்க. நம்ம சமுத்திரக்கனியாக இருக்கட்டும், கௌதம் அண்ணா இருக்கட்டும், நிறைய இயக்குனர்கள், நம்ம சரவண சுப்பையா இருக்கட்டும், இந்த ராஜகுமாரன் இருக்காரு, நம்ம சேரன், எல்லாருமே நிறைய பேர் இப்போ நடிகர் இயக்குனர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நடிகராக மாறிடுறாங்க. அது ஒரு சேஃப்டின்னு நினைக்கிறேன். அது ஒரு சரியான ஒரு ட்ராவல். ஒரு நடிகரை விட்டு அடிச்சுட்டா அது மாதிரி ஒரு ஒரு என்னையும் முதல்ல நடிகராக்குனது நம்ம டைரக்டர் தான். நான் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு ஏதோ ஒரு நன்றி கடனோ ஏதோ ஒரு காலத்தில் நான் காட்டின அன்புக்காக கூப்பிட்டு திருப்பதியில் அஜித் காம்பினேஷனில் ஒரு டாக்டர் வேஷத்தில் பண்ணார். நான் வந்து 2 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், 2 படமும் ஹிட்டு, 4 படம் ஹீரோ பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த திருப்பதியில் இருக்கிறதா நம்ம எங்கே பார்த்தாலும் பேசினாங்க. அதுமாதிரி அவர் நடிக்கிற படங்கள்னு என்னை கூப்பிட்டு எதுக்காக கூப்பிடுறாரு, நான் டைரக்ஷன் கேமரா பின்னாடி இருக்கிறவன், நீங்கள் வாங்க நடிங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்திபன் சார் படம் திருப்பதி அவர் நடித்த படங்கள்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அது இப்போ நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது எதுக்கு இப்போ உண்மையை சொல்கிறேன். நான் உதவிக்கு நான் போய் அழைச்சிட்டு இருந்த வாய்ப்பு கொடுக்கல. அவனே ஏன் பவர் காட்டணும்ல. அப்போ நான் வந்து நடிக்க வச்சு அங்கேயும் வந்து நான் சொல்ல செய்யணும்ல. அது நிறைய பேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் மட்டும் இல்லை. வாய்ப்பு நடிகை இயக்குனராக நடிக்க வச்சுருக்கேன். நிறைய லிஸ்ட் இருக்குது. அது மாதிரி நடிகராகவும் அவதாரம் எடுத்திருக்காரு. பாரதி மோகன் சார், நான் அவருடைய சேஃப்டி சொல்கிறேன். ஒரு இயக்குனராக வெற்றி அடையணும். அதை விட நீங்கள் நடிகராக வெற்றி அடைஞ்சிட்டா நீங்கள் லைஃப் லாங்காக உங்களுக்கு சிரமமே இல்லை. ஆமாம், கால் ஷீட்டு வந்து டைட் ஆயிரும். ஆமாம், நிறைய சம்பாதிக்கலாம், சுகமாக இருக்கலாம். கொஞ்சம் கூடுதல் வந்துட்டா கேரான் கொடுப்பானுங்க. இன்னும் நிறைய வசதிலாம் இருக்குது. நடிகராக ஜெயிக்கணும். இப்போ நிறைய இயக்குனர்லாம் இப்போ இயக்குனராக ஜெயிச்சா கூட எவனும் மதிக்க மாட்டேங்கிறான். இப்போ நான் கூட தொடர்ந்து விட்டு கொடுக்குறோம். 5ஆவதோட சுமார் போச்சுன்னா அவங்க சரக்கு அவ்வளோதான்றாங்க. டாஸ்மாக் மாதிரி போச்சு. ஒரு இயக்குனர் வந்து ஒரு கூட சரியில்லைன்னா அவங்க சரக்கு தீர்ந்துச்சுப்பாங்க. டாஸ்மாக் சரக்கு தீராது, இங்கே நம்ம தான் சரக்கு தீர்ந்துச்சுப்பாங்க. அந்த மாதிரி இயக்குனர்களாம் சேஃப்டியாக எல்லோரும் நடிகர் ஆயிடணும். ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் சங்க தலைவர் உதயகுமார் அவர்கள் பிஸி ஆகிட்டார் இப்போ. ஆமாம், நிறைய படம் கமிட் ஆகிட்டு பிஸியாக இருக்கார். அங்கே இருக்கேன் இங்கே இருக்குங்கிறாரு, கோயம்புத்தூர் இருக்குங்கிறாரு, திருவண்ணாமலை இருக்குங்கிறாரு, அவுட்டர் ஷூட்டிங்காக போயிட்டு இருக்காரு. ஆமாம், அதனால் அவருக்கும் சேஃப்டியான ஒரு பாதையை பிடிச்சிட்டாரு. அது மாதிரி பாரதி மோகன் சார்பும் நடிகர் இயக்குனர் வெற்றியிடணும், நடிகராக வெற்றியிடணும். இந்த படம் வெற்றியின் மூலம் தயாரிப்பாளர்கள் மீண்டும் தொடர்ந்து படம் எடுக்கணும். இந்த படத்தில் நடித்த கதாநாயகி வந்து கரெக்டாக அந்த மலைவாழ் இந்த பெண் மாதிரியே கரெக்டாக இருந்தாங்க. ஆமாம், இந்த ஜானி படத்துலையா அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு, சுபாஷினி அந்த சாங் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பசுவோட இருக்கீங்க. நம்ம அண்ணன் இவர் ஈகை கருணாகரனா அடுத்து இன்னொரு வள்ளல் இருக்கார், உணவு வள்ளல். ஒரு பேர் உணவு வள்ளல்னு வச்சிடலாம். ஆமாம், எங்கள் சங்கத்துக்கு வருஷம் ஏன்னா அங்கே பொதுக்குழு நடக்கும்போது ஏறத்தாழ 1000-1500 பேர் வருவாங்க. குறைஞ்ச விலையில் அந்த விலையில் எங்கேயும் பிரியாணி கிடைக்காது. ஏதோ ஒரு பேருக்கு ஒரு ரேட்டை போட்டு நம்மளுக்கு அனுப்பிடுவார். அதனால் எங்கள் சங்கம் ஆனால் சேலம் மாறாரு அவர்களுக்கு என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கு. இன்றைக்கி உங்கள் பிரியாணியை நான் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுறேன். நன்றி, வணக்கம்.